ஒரு சின்ன அழகான கிராமம். அங்கே ஒரு தாயும் ஒரு பையனும் வாழ்க்கைய சின்ன கடைய வச்சு ஓட்டி நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த கதையில ஒரு மகனோட வாழ்க்கையும் ஒரு அம்மாவோட போராட்டமும் பார்க்க போறோம். அவன் பெயர் அரவிந்த். புத்திசாலி குழந்தை. ஆனா போன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போத்தாலும் போன்ல கேம் விளையாண்டுட்டே இருப்பான். அவங்க அம்மா எப்பொழுதும் நீ படிச்சு பெரிய ஆளா வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அவன் எப்பொழுதும் போன்ல கேம் விளையாண்டுட்டே இருப்பான். ஸ்கூல் முடிச்சு வந்தோனே கேம், சாப்பிடும்போது கேம், இந்த மாதிரி ஃபோன் எடுத்து எடுத்து கேம் விளையாடுவான். அவங்க அம்மா எவ்வளோ சொன்னாலும், அத அப்படியே காதுல வாங்கிட்டு வாங்காத மாதிரி அவன் விளையாண்டுட்டே இருப்பான். அவங்க அம்மா காமாட்சி. ஒரு ரொம்ப மென்மையான மனசு. ஆனா, அவங்க வாழ்க்கையில பெரிய போராட்டம். அவங்க ஹஸ்பண்ட் உடம்பு முடியாம இறந்துடுறாரு. இவங்க சின்ன கடைய வச்சு தன் குழந்தைய காப்பாத்துறாங்க. அவங்க அம்மா நெறைய கஷ்டத்துக்கு அப்புறமும், நெறைய போராட்டத்துக்கு அப்புறமும் தன் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. இது எல்லாம் அந்த சின்ன கடையில வச்சு அவங்க சம்பாதிக்கிற அவங்க உழைப்பும் தான். ஆனா, அந்த அம்மாவுக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டு தான் இருக்கு. தன் பையன் படிச்சு பெரிய ஆளா வரணுன்ற ஒரு ஆசை இருந்தாலும், அவங்க எப்ப பார்த்தாலும் ஃபோன வச்சுக்கிட்டு விளையாடுறது அந்த அம்மாவுக்கு ஒரு மன கஷ்டத்த குடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அவங்க ரொம்ப அந்த கடையில வேலை பார்த்துட்டு வந்தாலும், அந்த பையன்கிட்ட அத காட்டிக்கவே மாட்டாங்க. அவன் வீட்டுக்கு வந்தோனே அவனுக்கு சோறு ஊட்டுறது, அவன நல்லா பார்த்துக்கிறது, அவன தூங்க வைக்கிறதுன்னு எல்லாம் செய்வாங்க. ஆனா, அவன் ஒண்ணு மட்டும் செய்வான். ஃபோன் எடுத்து நோண்டும்போது, அவங்க அம்மா சொல்றத அவன் கேட்கவே மாட்டான். தினமும் காலைல அவங்க அம்மா எந்திரிச்சு, சாப்பாடு செஞ்சுட்டு, அவன குளிப்பாட்டிட்டு, நேரா கடைக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. கடைக்கு கூட்டிட்டு போய் தான், அங்க வர ஸ்கூல் வேன்ல அவன ஏத்தி விடுவாங்க. அரவிந்தோட சேட்டைகள் ஓவரா ஆயிடுச்சு. நைட்டும் கேம் விளையாட ஆரம்பிச்சுட்டான். படிக்கும்போதும் கேம் விளையாட ஆரம்பிச்சுட்டான். ஒரு நாள் ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்துட்டு வந்துட்டான். இத பார்த்த அவங்க ஸ்கூல் டீச்சர் அவன கண்டிச்சு அந்த ஃபோன வாங்கி வச்சுக்கிட்டாரு. மறுநாள் அந்த ஃபோன் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. "வாங்க சார்" அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. அந்த ஃபோன் எடுத்து நீட்டுறாரு. உடனே அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுது. "உங்க பையன் ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்துட்டு வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கான். இவன் கெட்டதும் இல்லாம மத்த பசங்களையும் கெடுக்குறான். இப்படியே இருந்துச்சுன்னா இவன் ஸ்கூலுக்கு வர வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன குடுத்துட்டு போயிடுறாரு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மன உடைச்சல் ஆயிடுச்சு. "நான் கடைய பார்த்துக்கிறேன்னு உன்ன பார்க்காம விட்டுட்டேன்டா. உனக்கு ரொம்ப செல்லம் குடுத்துட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப அழுவுறாங்க. அத பார்த்ததும் அரவிந்துக்கு மனசு கேட்கல. போய் கட்டி புடிச்சுக்கிறான். திடீர்னு அவங்க அம்மா எந்திரிச்சு போய் எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடை தான்னு சொல்லிட்டு அந்த கடைய இழுத்து மூடுறாங்க. "இனிமே நீ படிச்சு பெரிய ஆளா வர வரையும் இந்த கடைய நான் தொறக்க போறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவன தர தர இழுத்துக்கிட்டு போய் உட்காந்து புக் எடுத்து சொல்லி தராங்க. அன்னையிலிருந்து அவங்க அம்மா டெய்லியும் அவனுக்கு பாடம் சொல்லி தராங்க. அவன டெய்லி ஸ்கூல்ல போய் விடுறாங்க. அவனுக்கு டெய்லி ஸ்கூல்ல போய் சாப்பாடு ஊட்டுறாங்க. அவன் கூடயே முழு நேரமும் இருக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல அரவிந்த் கிட்ட நெறைய மாற்றம் தெரிஞ்சுச்சு. அரவிந்த் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான். ரொம்ப நல்ல பையன் பேர் வாங்குனான். இப்பல்லாம் மொபைல் ஃபோன் எடுக்கிறதே இல்ல. அரவிந்த் நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டான். அவங்க அம்மா சந்தோஷத்துல, "நீ இதே மாதிரி எப்பொழுதுமே படிக்கணும். இதே மாதிரி படிச்சு பெரிய ஆளா வரணும். என்னோட ஆசையும் அதான்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனுக்கு சந்தோஷம் தாங்கல. "ரொம்ப நன்றிம்மா" அப்படின்னு சொல்றான். இதிலிருந்து என்ன தெரியுது? அம்மாவின் தியாகமே ஒரு பிள்ளையின் வெற்றி. நன்றி.